மைக்கு ப்ளூடூத் கூட என்ன சதி பண்ணுது. என்னன்னு சொல்ல. வெல்கம் டு மம்மி மிஸ்ஸஸ் வேர்ல்ட். உங்களை எல்லாரையும் நாங்கள் வரவேற்கிறோம். சரி, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆலன் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறான். இப்போ ஸ்கூலில் நடக்கக்கூடிய குட்டி குட்டி விஷயங்கள் பற்றி சும்மா ரேண்டமாக கொஸ்டின் கேட்டு ஜாலியாக அப்படியே கொண்டு போகலாம் வீடியோவை அப்படின்னு யோசிச்சு தான் இங்கே வந்தோம். அப்படியே காத்து அப்படியே சாயந்தரம் டைம் இது, அப்படியே கிளவுட் எல்லாம் அப்படியே மூவ் ஆகுது, நல்லா அப்படியே மெல்லிசா அப்படியே காத்து வருது. இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டோம், ரெண்டு பேரும் பேசி 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 வாழ்க்கையை பற்றி பேசிட்டு அப்படியே உட்காந்துட்டோம். சரி, திடீர்னு ஞாபகம் வந்து நம்ம எதுக்கு மேலே வந்தோம்? வீடியோ எடுக்க வந்தோம். அது வேற லைட்டு சூரியன் உள்ள போயிட்டு இருக்குது, மறைஞ்சிட்டு இருக்குதுனால கருவண்டு கலர்ல ரெண்டு பேரும் தெரிஞ்சிட்டு இருக்கு. ஸோ ஃபில்டர் போட்டு தான் வெள்ளையாக்கணும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, வெள்ளையாக்கிக்கலாம். ஃபில்டர் ஏதாவது போட்டு கண்டென்ட் எனக்கு ஞாபகம் இருக்குது, சொல்றேன், பேசிக்கிறேன். சரி, அடுத்த கொஸ்டின். ஆலன், ஒரு நாள் பிரின்சிபலா இருந்தா என்ன பண்ணுவேன்? நோ ஹோம்வொர்க் டே, அப்புறம் பிடி பீரியட் இன்க்ரீஸ் பண்ணுவேன். பிடி பீரியட் சூப்பர். இன்க்ரீஸ் பண்ணுவேன். எப்படி இந்த ஃபர்ஸ்ட் பீரியடோ லாஸ்ட் பீரியடோ பிடி பீரியட், இல்ல சென்ட்ரல்ல பிடி பீரியட், அந்த மாதிரி ஆஃப்டர் நாளைக்கு ஒரு 3 பிடி பீரியட் அந்த மாதிரி. 3 இல்ல 4, 3 இல்ல 4ன்றான். இவனை என்ன பண்றதுக்கு? பிடி பீரியட்லயே ஸ்கூல் ஓடிச்சுன்னா அப்புறம் கிளாஸ் எல்லாம் எப்ப எடுப்பாங்க? ஆமா, நான் கேட்ட கொஸ்டினே மறந்துட்டேன். இவன் பிரின்சிபலா இருந்தா அந்த வேலை தான் பார்ப்பான். நீ பிரின்சிபலா எல்லாம் தயவு செஞ்சு ஆயிடாத. இது அதான் சொல்றேன், தயவு செஞ்சு நீ பிரின்சிபல் எல்லாம் ஆயிடாது. ஓ, நெக்ஸ்ட் டே வந்து நிறைய ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணிட்டு போகணும். இப்போ ஹோம்ஒர்க் இருக்கு, நிறைய இருக்கு. ஆனா சர்ப்ரைசிங்கா அடுத்த நாள் லீவுன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுவேன்? 2 திங் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் ரீசன் கேட்பேன். ரீசன் கேட்டுட்டு ரீசன் எல்லாம் கிடையாது, சர்ப்ரைசிங்கா ஒரு லீவு கிடைச்சிடுச்சு. ஐயோ கஷ்டம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன், பட் லீவ் கிடைச்சிடுச்சு. என்ன பண்ணுவேன்? போய் தூங்குவேன், லேட்டா தூங்குவேன். இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா 1 மணி 2 மணி வரைக்கும் உட்காந்து நல்லா ஃபோன் பார்ப்பான். காலையில 11 மணிக்கு எழும்புவான். எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும், காலையில எழும்புடா அப்படின்ட்டு. சில நாள் என்ன பண்ணுவான்னா மத்தியானம் வரைக்கும் தூங்குவான். தூங்கிட்டு மத்தியானம் எழும்பி சாப்பிடுவான். காலைல பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் கிடையாது, பிரஞ்சு கிஞ்செல்லாம் இல்லை, லஞ்சுக்கு தான் எழும்புவான் இவன் லீவு நாள். ஏன்னா சண்டே வந்து சர்ச்சுக்கு போகிறதுனால காலையில் எழுந்துச்சி கிளம்புன்னு சொல்லி கிளப்ப வச்சு கூட்டிகிட்டு போயிடுறது. இல்லை சாருக்கு 1 மணிக்கு தான் மார்னிங் குட் மார்னிங்கே ஆரம்பிக்கும். டிஃபன் எடுக்க வேண்டாம், டிஃபனே நான் பார்க்க வேண்டாம், இவனுக்கு டிஃபன் பார்க்க வேண்டாம், எங்கெல்லாம் வேணும் இவனுக்கு பார்க்க வேண்டாம் டிஃபன். அந்த மாதிரி ஒரு ஆளுவே. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஸ்கூல்ல இருக்கும்போது மட்டும் ஒரு சூப்பர் பவர் கிடைக்குது அப்படின்னா என்ன பண்ணுவேன்? இன்விசிபிள். கிளாஸ்ல தான் இருப்பேன், ஆனா டீச்சர்ஸ்க்கு நான் இருக்கிறது தெரியக்கூடாது. அந்த மாதிரி இன்விசிபிள் ஆயிடணும். அப்படின்னா அப்படி இன்விசிபிளாவே நீ என்ன பண்ணுவ? ஏன் இன்விசிபிள் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன்? நீ விசிபிளா இருந்தா நான் ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல இருக்கேன். ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல இருக்க கொஸ்டின் ஏதாவது தெரியும். ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்டா நீ? அதனால இன்விசிபிளா இருந்தா தெரியாதா மிஸ்க்கு? அட்டெண்டன்ஸ் எடுக்கும்போது விசிபிள் ஆயிட்டு அதுக்கு முன்னாடி இன்விசிபிள் ஆயிடணும். வெரி நைஸ். ஆலன், இப்போ இருக்கக்கூடிய ஸ்கூல்ல அந்த உன்னோட கிளாஸுக்கு நீ சாரா இருந்தேன்னா நீ என்ன பண்ணுவ? நான் ஒரு சப்ஜெக்ட் உருவாக்குவேன், உருவாக்கி அதுக்கு ஒரு டீச்சர் ஆகும். ஓ, இப்ப இருக்கிற சப்ஜெக்ட் எல்லாம் நீ டீச் பண்ண மாட்டேன், ஏதாவது ஒரு சப்ஜெக்ட
₹1 பேஸ்ட் ஆன் பைக் அண்ட் கார்ஸ் இதுக்குள்ளாடி தான் இருக்கும். பைக்கு கார். ஐயோ ஒரு பைக்கு பைத்தியவங்க. ஐயோ பைக்கு 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 அப்படின்ட்டு அவ்வளோ இது. உன் கிளாஸ்ல நடந்த ரொம்ப ஃபன்னியான ஒரு விஷயத்த சொல்லு. மேம் வந்து ஏதாவது ஸ்டூடெண்ட்டை வந்து தமிழில் திட்டுவாங்க. இப்போ முந்திரி கொட்டை அப்படின்னு திட்டுவாங்க. அப்போல்லாம் கிளாஸில் இருக்கவங்க வேலை செஞ்சு திட்டுப்பாங்க. அது கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். அதான் சொல்றேன்ல, எல்லாமே சேர்ந்து என்ன சதி பண்ணிட்டு இருக்குது. இது நம்ம இவன் சொன்ன மாதிரி சொல்றான்ல, மிஸ் வந்து தமிழில் திட்டுவாங்க, அது வந்து காமெடியாக இருக்கும், கேட்குறதுக்கு சிரிப்பாக இருக்கும் அப்படின்ட்டு. அப்போது நம்ம எல்லாம் வந்து 90s கிட்ஸ். நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது நம்ம மிஸ்ஸை பற்றி பேசுகிறதுக்கே நமக்கு வந்து பயமாக இருக்கும். நான் எங்கள் ஸ்கூல் எங்கள் ஊருக்குள்ளாடி உள்ள ஸ்கூல்லையோ படிச்சிருக்கேன். அதனால் மிஸ்ஸு வந்து அந்த ஊர்லேயே இருப்பாங்க, பக்கத்து ஊர்லேயும் அப்படி தான் இருப்பாங்க. ரொம்ப தூரத்துலேருந்து வர்றவங்க அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. நம்ம ஊருக்குள்ளாடியே உள்ளவங்க மிஸ்ஸாக இருப்பாங்க. நம்ம ஒரு 2 ஊர் தள்ளி அந்த மாதிரி தான் இருப்பாங்க. நமக்கு எப்படின்னா நம்ம ஸ்கூலில் ஏதாவது கலாட்டா பண்ணோம் அப்படின்னா வீட்டுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். நம்ம ஊருக்குள்ளாடியே டீச்சர்ஸ் இருக்கனால கண்டிப்பாக அக்கம் பக்கம் சொந்தம் அப்படின்லாம் இருக்கும். என்ன கலாட்டா பண்ணாலும் இல்லை ஏதாவது ஒரு வார்த்தை பேசிட்டோம் அப்படின்னாலும் தெரிஞ்சிடும் அவங்களுக்கு. தொலைச்சிருவாங்க வீட்டில். இப்போ இவங்களெல்லாம் அடிக்கவே முடியாது, நம்ம தொடவே முடியாது. ஸ்கூல்லேயும் அப்படிதான். ஸ்கூலில் நிறைய நம்ம அடி வாங்கியிருப்போம். இவங்களுக்கு வந்து அடின்னு ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. அது பெரிய இஷ்யூ ஆகிடும். அதனால இப்போ மிஸ் எல்லாம் ரொம்ப பயப்படுறாங்க. அது ரொம்ப பெருமைலாம் கிடையாது, தயவு செஞ்சு சொல்லாதீங்க. நம்ம அடிபட்டு மிதிப்பட்டு வளர்ந்தனால ஓகே ஃபைன், கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு வளர்ந்துருக்கோம் எல்லா விஷயத்தையும். இப்போ இவங்க எப்படி வளர்றாங்க? அடிக்கதான் கூடாது, திட்டல எவ்வளோ திட்டாங்க எனக்கு தெரியும். திட்டுறது சும்மா இருக்க பசங்களை போய் யாரும் திட்ட மாட்டாங்க. நல்லா சேட்டை பண்ணுற பசங்களை மட்டும்தான் திட்டுவாங்க. நான் ஏதோ பேசிட்டு இருந்தேன், அப்படியே மறந்துட்டேன். இந்த வியாதி இப்போ நிறைய பேருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு விஷயத்த பண்ணணும்னு அப்படியே எழும்பி போவேன். நான் எல்லாம் போயிட்டுருப்பேன், அந்த இடம் வந்த உடனே மறந்துடுவேன். நான் இங்கே எதுக்குடா வந்தேன் அப்படின்னு யோசிச்சுட்டு ஸ்டக்காகி நின்றுவேன். எக்ஸாம்பிள் நான் வரேன், தண்ணி வைக்க தான் வந்திருப்பாங்க, நான் அம்மானு கூப்பிட்டுருப்பேன், நான் எதுக்கு வந்தேன் அப்படி கேட்பாங்க. ஆமாம், சரி சுடு தண்ணி வைக்கலாம் அப்படின்னு வருவேன். இவன் என்ன குழப்பி விட்டுடுவான். அம்மான்னு கூப்பிட்டு ஏதோ ஒன்று பண்ண வைப்பான். எடுத்து கூடம்மா ப்ளீஸ்மா அப்படின்வான். சரின்னு எடுத்து கொடுப்பேன், இல்லை ஏதோ ஒன்று பண்ணுவேன், மறந்துடுவேன். அதுக்கப்புறம் தண்ணி வைக்கதே மறந்துடுவேன். சரின்னு இவன் தான் கூப்பிட்டான் அப்படின்னு நினச்சிட்டு இவனுக்கு எதாவது செய்யணும் என்ன செஞ்சுட்டு நான் அவனுக்கு போயிட்டு உட்காந்துருவேன். நெக்ஸ்ட்டு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லையோன்னு யோசிக்கும். ஐயோ நம்ம 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே போனோமே தண்ணி வைக்கிறதுக்கு, வைக்கலையா அப்படின்ட்டு வந்து திரும்ப தண்ணி வச்சு அதை ஆற வச்சு அதுக்கப்புறம் உட்காந்து குடிப்பேன். இப்படியெல்லாம் எங்கள் வீட்டில் நடந்துருக்குது. உங்கள் வீட்டில எல்லாம் இப்படி நடக்குமா? இப்போ நிறைய பேருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு வியாதி. நிறைய ரீல்ஸில் கூட வரும். ஒரு இடத்துக்கு போயிட்டு ஏதாவது எடுக்க போயிட்டு இல்லை ஏதாவது அடுப்பில் வச்சுட்டு இப்படி மறந்து இப்படி நடந்துக்குன்னு சொல்லுங்க. சார்ஜ் போட்டு சார்ஜ் சுவிட்ச் ஆன் பண்ண விட்டுருக்கீங்க. இது எங்க வீட்டுல அடிக்கடி நடக்கும். சார்ஜ் குத்தி விட்டுட்டு பேசாம போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்துக்கிறது. 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் எல்லாம் கழிச்சு வந்து பார்த்தா சுவிட்ச் ஆன் பண்ணிருக்க மாட்டோம். ரொம்ப கடுப்பாவும் ஐயோ அப்படின்ட்டு நிறைய ரீல்ஸ்ல பார்த்தேன். அது இப்போ நிறைய ரீல்ஸ்ல எல்லாம் வருது. சார்ஜ் போட்டு போன போன் பேசும், சுவிட்ச் ஆன் பண்ணி விட்டு போட அப்படின்னு. இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் நிறைய ரீல்ஸ்ல ஏய் சார்ஜ் போட்டு சுவிட்ச் ஆன் பண்ற, அது சார்ஜரே பேசுது இப்பெல்லாம். மரமண்ட சுவிட்ச் ஆன் பண்ணு அப்படின்னு. நீ இப்ப கட்டுற விட்டு விட்ட பாத்தியா? அப்படியே பண்ணா போறதுதான்.
ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்தது, உன்னோட கிளாஸ் ரூமை பத்தி சொல்லு. நல்லா ஒரு என்வாயரன்மெண்ட், படிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். பிரேக் டைமில், லஞ்ச் டைமில் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக பேசி சிரிச்சு, டீச்சர்ஸ் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆக்சுவலாக ஆலனோட ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்கூல் பற்றி, ஸ்கூலுக்கு போன கதை, இதெல்லாம் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன். அது என்ன கதை, எப்படி இருக்கும். யாருக்காவது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. ஆமாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ முடிக்க போகல. ஆமாம், வீடியோ முடிக்கலான்னு உள்ள ஐடியாவில் இருக்கும். ஏன்னா ரொம்ப டிம் ஆயிடுச்சு, அப்படி போயிட்டு அங்கே உங்களுக்கு அந்த சன்செட் காமிக்கிறோம் இருங்க. ஸோ பேக் இதை ஆன் பண்ணா தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் பண்ணு. வெயிட். கருமேகங்கள் சூழ்ந்திருக்கா, மழை வர போகுது அப்படின்னு நினைப்பீங்க, ஆனா மழை இல்லை. இது வந்து ஈவினிங் டைம், ஈவினிங் அப்படியே சன் செட் ஆக போற அந்த டைம். இப்போ நான் ஒரு வாட்டி சும்மா அப்படியே கேமரா தூக்கி அப்படி சுத்தி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. பெங்களூரில் இருக்கவங்க இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பீங்க ஏதாவது டேல. இப்போ 4:30 தான் இருக்கும், ஆனால் நைட் வர மாதிரி ஆயிரும். ஃபுல்லு கருத்து, இந்த கருத்து. இப்போ 4:30 தான் இருக்கும், ஆனால் நைட்டில் ஆன மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் ஆட்டோ டிரைவர்ஸு, கார் டிரைவர்ஸ் தான் லைட் போட்டு ஓட்டும். அதனால இது ஈவினிங் ரொம்ப அப்படி இருட்டி வருது. ஸோ இப்போ வெளியிலேருந்து நாங்கள் உள்ளே போகலாம் அப்படின்னு யோசிக்கிறோம், அப்படியே முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். டாட்டா பை பை. டாட்டா பை பை எல்லாருக்கும். மம்மி விசஸ் வேர்ல்டு சேனலுக்கு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. பாய் பாய் எல்லாருக்கும்.